குர்ஆன், ஹதீஸ், இதுதான் அடிப்படை மூலாதாரங்கள். ஆனால் இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் ஒவ்வொருவரும் அவரவருடைய ஃபஹ்முக்கு, அவரவருடைய புரிதலுக்கு ஏற்ப புரிய முற்பட்டால் கண்டிப்பாக வழிகேடு தவிர்க்க முடியாமல் போய்விடும். நமக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறது, நம்முடைய அளவு நமக்கு புரிய வேண்டும். நம்முடைய சக்திக்கு மீறி நாம் சில முடிவுகள் எடுக்க போகும்போது கண்டிப்பாக வழிகேடு வரும். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள். என்ன முன்னறிவிப்பு என்று கேட்டால், உலக அழிவு நெருங்கும் போது கல்வி உயர்த்தப்படும், அறியாமை வெளிப்படும் என்று சொன்னார்கள். உலக அழிவு நெருங்குகிற காலத்தில் கல்வி உயர்த்தப்படும், அறியாமை வெளிப்படும் என்று சொன்னார்கள். ஜஹல் வெளிப்படும் என்றார்கள். எப்படி கல்வி உயர்த்தப்படும், எப்படி அறியாமை வெளிப்படும் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தும் போது வேறொரு ஹதீஸிலே சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅன் இன்தஸிஉஹு. அல்லாஹ் தஆலா கல்வியை ஒரே அடியாக பிடுங்கி எடுத்து விடுவதில்லை. இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅன் இன்தஸிஉஹு. கல்வியை உயர்த்துவான் என்று சொன்னால் ஒரே அடியாக அல்லாஹ் கல்வியை பிடுங்கி எடுத்து விடுவதில்லை. وَإِنَّمَا يَقْبِضُ الْعِلْمَ بِقَبْضِ الْعُلَمَاءِ. கல்வியை எப்படி உயர்த்துகிறான்? உலமாக்களுடைய உயிரை எடுப்பதன் மூலம் உயர்த்துகிறான். حَتَّى إِذَا لَمْ يُبْقِ عَالِمًا. ஆலிம்கள் இல்லாமல் போகும்போது اتَّخَذَ النَّاسُ رُؤُوسًا جُهَّالًا. ஜாஹில்களை, மடையர்களை, அறிவிலிகளை மக்கள் தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். எதுக்கு தலைவர்கள்? மார்க்கத்திற்கு வழிகாட்டுகிற தலைவர்களாக ஆக்கிக் கொண்டு அவர்களிடம் போய் இந்த மக்கள் கேள்வி கேட்பார்கள். அந்த மடையர்கள் அவர்களுக்கு தலைவர்களாக இருப்பார்கள். அந்த தலைவர்களிடம் போய் இவர்கள் கேள்வி கேட்பார்கள். கேள்வி கேட்கும் போது அந்த மடையர்கள் எனக்கு தெரியாது என்று சொல்ல மாட்டார்கள். ஒரு காலமும் ஒரு முட்டாள் எனக்கு தெரியாது என்று சொல்ல மாட்டான். ஏனென்றால் அவனுடைய நினைப்பு நான் எல்லாம் அறிந்தவன் என்பது. ஒரு ஆலிம் தான் தனக்கு தெரியாது என்பதை புரிந்து கொள்வான். அப்ப இந்த முட்டாள் மக்கள் வந்து அவனிடம் கேள்வி கேட்கும் போது கேட்கிற கேள்விகள் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லுவான். பதில் சொல்லி தானும் வழிகட்டு மற்றவர்களையும் வழிகெடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உண்மையிலே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் இன்றைய காலத்தில் மிக ஆழமாகவும் நிதானமாகவும் சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு ஹதீஸ் ஆகும். அடிக்கடி நினைவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு ஹதீஸ் ஆகும். ஏனென்றால் எல்லோரும் முஃப்திகளாக மாறி இருக்கிற ஒரு காலம், எல்லோரும் முஜ்தஹிதுகளாக மாறி இருக்கிற ஒரு காலம். சாதாரணமாக இன்டர்நெட்டிலே சில விஷயங்களை தேடிவிட்டு தன்னை மிகப்பெரிய ஒரு ஆலிம் என்று நினைக்கிற ஒரு காலம். இந்த காலத்தில் இந்த ஹதீஸ் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தப்படும் போது நிச்சயமாக ஹிதாயத்தின் மீது ஆர்வம் உள்ள மக்கள் நிதானமாக பயணிக்க உதவி செய்யும்.